அரசி, யாரு? எப்படி உன்னால என்ன இவ்வளவு சீக்கிரமா தூக்கி போட முடிஞ்சது? ஏய், நீ இல்லாம எனக்கு வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அரசி. அத பத்தி நீ எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருக்க. உனக்கு ஏதோ கல்யாணம் வர நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்ச நாளா என் மனசு நான் ரொம்பவே அலப்பாய விட்டுட்டேன். அது தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். இனிமே நான் எங்க அப்பா அம்மா சொல்றத மட்டும் தான் கேட்பேன். ஏய், அப்ப நானு? நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஏய், எப்படி துணியை மாத்துற மாதிரி உன்னால ஆள மாத்த முடியுது? நீங்க இங்க இருந்து முதல்ல போங்க. யாராவது வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. என்னதான் கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நடந்தே ஆகணும். நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ளீஸ் அரசி, நான் சொல்றத கேளு. நம்ம எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். மாலையும் கழுத்துமா வந்து நின்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அரசி, கதிர் அப்படிதானே கல்யாணம் பண்ணா. அப்போ உங்க அப்பா என்ன செத்தா போயிட்டாரு. அவர் எங்க அத்தையை கூட்டு போய் கல்யாணம் பண்ணலாம். கதிர் ராஜியை கல்யாணம் பண்ணலாம். ஆனா நான் பண்ண கூடாதா? கேட்டா உங்க அப்பா செத்துருவார். அப்படி சாகிறதா இருந்தா. ஏய் சாரி அரசி, ஏதோ கோவத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஏதோ ஒரு ஓரத்துல என்ன விரும்பிருப்பேன்னு நினைச்சேன். அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் என்ன விரும்புற மாதிரி நடிச்சேனா? ஏய் இல்ல அரசி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முதல்ல இங்க இருந்து நீங்க வெளிய போங்க. அப்படிலாம் என்னால போக முடியாது. நீங்க மட்டும் போலனா நான் எல்லாரையும் கத்தி கூப்பிடுவேன். நில்லு அரசி, நில்லு. அம்மா, கல்யாணத்தை விடு, வேற ஏதாவது பண்ணேன்னு வையே. யாரு என்ன பண்ண முடியும்? இவனை என்னத்த பண்றது? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமா? கண்டிப்பா புடிச்சு கொடுக்கணும்க்கா. வேணாண்டி, இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா என்னடி ஆகும்? பேசாம உங்க மாமாக்கு போன் பண்ணவா? அத்த இருங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க வந்து புடிச்சிட்டு போட்டே வேணாம். அதுக்கப்புறம் மாமாக்கு கால் பண்ண